ஹலோ அபர்ணா. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேச போகிறது பெண்களை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். அதில் இயேசு உடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அதில் 1 2 3 4 5 பெண்களை பற்றி வருது. அந்த 5 பெண்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அபர்ணா, சிஸ்டர் அபர்ணா என்னோட கூட இருக்காங்க. அவங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம், மேத்யூ 1, அதில் 1 17 வசனம் வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கு. அது படித்த உடனே அதில் வர 5 பெண்களையும் நம்ம யாருன்னு பார்ப்போம். ஸோ மேத்யூ 1st chapter verses 1 to 17 படிங்க அபர்ணா. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலேமோன் ரெகோபெயாமை பெற்றான். ரெகோபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபேத்தை பெற்றான். யோசபேத் யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாஸை பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான். எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலாத்தியை பெற்றான். சாலாத்தியில் சோரோபலை பெற்றான். சோரோபேல் அபியூத்தை பெற்றான். அபியூத் எலியாக்கிமை பெற்றான். எலியாக்கிம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகிமை பெற்றான். ஆகிம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலேயாசரை பெற்றான். எலேயாசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளை எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைக்கும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். தேங்க்ஸ் அபர்ணா. ஸோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோனை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பாபிலோன் பற்றி சொன்னாங்கன்னா அர்த்தம் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன இஸ்ரேல் நாடு. அப்போ இப்பவும் திருப்பி பாபிலோன்ல இருந்து திரும்பி வர்றாங்க. இயேசு பிறக்கிறாரு. யார அடிமைத்தனத்துல இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் ரோம சாம்ராஜ்யம் அடியில இருக்கு. எப்பவுமே நம்ம பைபிள் படிக்கும் போது என்ன சாம்ராஜ்யம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நிறைய பேர் விட்டுட்டு ஏதோ படிக்கிறோம் பைபிளை அப்படின்னு நினைச்சு நம்ம படிக்கிறாங்க.
இதுதான் கொஞ்சம் நம்ம மாத்த முயற்சி பண்ண போறோம். கொஞ்சம் கவனமா நம்ம படிக்கணும். அப்ப ஏன் வந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு போனாங்க, பிற திருப்பி வரும்போதும் பாபிலோனை பத்தி பேசியிருக்கு. இப்ப இயேசு பத்தி பேசும்போது என்ன இது, ஏன் அதை பத்தி பேசணும், அது எதுக்கு இருக்கணும்? 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுலயும் அதே இதா போட்டிருக்கு. அந்த வார்த்தை தமிழ்ல என்னது? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா அவ்வளவுதான். அந்த டிபோர்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சிறைப்பட்டு போனாங்க. அப்படி அந்த இஸ்ரேல் நாடு இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அடியில இருக்கு. ஒண்ணு சிறைப்பட்டு போயிருக்கு, இல்லாட்டா அடிமையா இருந்திருக்கு. அப்படின்னா நிறைய புஸ்தகம் பைபிள்ல இருக்கு, நிறைய புஸ்தகம் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால நம்ம அரசியல் வந்து கிறிஸ்துவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பான விஷயம், ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஆனா இங்க வந்து 5 பெண்களை பத்தி பேசப்படுது. 3வது வசனத்துல நீங்க சொல்றீங்களா எந்த பெண்ணை பத்தி தெரிய வருதுன்னு? தாமார். 5வது வசனத்துல 2 பேர் இருக்காங்க. இல்ல, ஓபேத் வந்து அப்பா இல்லையா? ரூத்துக்கு முன்னாடி ராகாபும் ரூத்து. அதுக்கப்புறம் 6வது வசனத்துல வர்ற பெண்ணு சாலோமன் மனைவி. உரியா மனைவிக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேட்கலாம். அந்த பெண் பேரு பத்ஷிபா. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா 16வது வசனம், அதுல வர்றது மரியாள். எப்பவுமே யூத பாரம்பரியம் என்னன்னா ஆண், இப்ப நம்ம கலாச்சாரத்திலையும் ஆணுடையதான் எடுக்கப்படுது இல்லையா? ஒரு மனைவிக்கோ இல்ல பிள்ளைங்களுக்கோ அப்பாவுடைய பேரு இல்ல அப்பாவுடைய குடும்பம் அதுதான் சொல்லுவாங்க. வம்ச வரலாறுல ஆண்கள் தான் வரும். அப்போ முதலாவது நம்ம வந்து ஏன் பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு நம்ம கேள்வி கேட்க வேண்டி இருக்கு இல்லையா? ஏன் பெண்கள் பிரெக்னன்ட் ஆறாங்க, பெண்கள் கஷ்டப்படுறாங்க லேபர் பெயின்ல, அதுக்கப்புறம் பிள்ளைய பெத்துக்கிறாங்க. ஆனா உலகம் எங்கும் என்னன்னா ஆண்கள் வாரிசு தான் வாரிசுன்னு சொல்லப்படுது. அப்போ இப்போ நம்ம பைபிள ஆராய்ச்சி பண்ணும்போது பெண்களுக்கும் புத்தி இருக்கா, பிரெயின் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம கேள்விகள் கேட்கணும். நிறைய கேள்விகள் கேட்டாதான் அறிவுள்ள ஜீவனங்களா இருப்போம். இல்லாட்டா மிருகங்கள்னா கேள்வி கேட்க முடியாது, அது என்னன்னு செய்ய முடியாது. நம்ம மிருகங்கள் கிடையாது. இல்லாத போது கேள்வி கேட்கறது அவசியம். கேள்வி கேட்டோம்னா பைபிள்ல நிறைய என்ன சொல்றது, இந்த புதையல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 5 பெண்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு பெண்ணும் ஏன் இந்த பெண்கள் சொல்லப்பட்டிருக்காங்க, ஏன் மற்ற பெண்கள்லாம் சொல்லப்படல, இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். சோ முதலாவது இன்னைக்கு நம்ம பேச போறது தாமார். சோ தாமாரை பத்தி நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னா ஆதியாகமம் 38வது அதிகாரம். சோ 38வது அதிகாரம் எடுத்துக்குவோம். இருந்து 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம். Genesis 38 verses 1 to 11. அத முதல்ல படிங்க.
சரிங்கக்கா. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரான் எனும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா எனும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவளுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவள் கெசிபிலே இருந்தாள். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் எனும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்போது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் அடைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறியாதபடியினாலே அவன் தன் தகப்பனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கொடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கி இருந்தாள். ஓகே. சோ இங்க உங்களுக்கு அதிசயமா இருக்கிற காரியங்களை முதல் வசனத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு அதிசயமா இருக்கு? அவர் ஒரு மகன் இறந்துட்டான்னா அந்த சந்ததி உண்டாக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பையனையும் சந்ததி உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமாரோட போ சொல்றாரு. அதான் ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்நிய கல்யாணம். நான் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்திருக்கேன். இந்தியாலே தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். இறந்துட்ட உடனே மாமனார் என்ன செஞ்சாருன்னா அவருடைய தம்பிக்கே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ எனக்கு எங்க எல்லாருக்குமே குடும்பத்துல எல்லாருக்குமே ஆச்சரியம், இப்படி மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ஏன்னா அங்க அப்படிதானே சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணா இப்ப பெண்ணுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, ஆணுக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை கொடுத்த மாதிரி சொல்றது கிடையாது இல்லையா? அது ஒரு நம்ம கேள்வி கேட்கலாம். செகண்ட் மேரேஜ் ஓகே. இல்ல வாழ்க்கை கொடுக்கறது பாருங்களேன், அந்த வார்த்தைய சொல்றேன், வாழ்க்கை கொடுக்கறது. அந்த வார்த்தை யாருக்கு பயன்படுதுன்னா பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ஆணுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. சோ இப்போ ரெண்டாவது என்ன அற்புதமா இருக்குன்னா, இந்த தம்பி போய் தம்பினால ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு யாரு வம்சத்துல வருவான்னா மூத்த மகனுடைய வம்சத்துலதான். அப்போ மூத்த மகனுக்கு ரொம்பவே அது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு காலத்துல எல்லாம் எப்படின்னா மூத்த மகனுக்கு தான் எல்லா சொத்தும் போகும் அப்படின்னு இருந்துச்சு. சோ ஓகே. இப்போ நீங்க அப்புறம் என்ன சொல்லிடுறாரு, தாமார அவங்க அப்பா வீட்டுல போய் இருக்க சொல்றாரு, ரைட்? அடுத்த தம்பி இறந்துடக்கூடாது அப்படின்னு. சரி, இப்ப 12ல இருந்து நீங்க 19 வரைக்கும் படிங்களா?
அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின்பு அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆட்டுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். அப்பொழுது, உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பன்மைக்குரிய வஸ்திரங்களை கலைத்து போட்டு முக்காலிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியினால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல், நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீ உன்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை கலைத்து தன் கைமுன்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாள். ஓகே, சோ இங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னெல்லாம்? ஒரு மாமனார்கிட்டயே இவ போகணும் அப்படின்னு நினைச்சு போறான், சேரணும் அப்படின்னு. ஓகே, அப்புறம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணியே குடுக்கலையே நம்மள சேலாவுக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஏன் நம்ம இப்படியே இருக்கணும், நமக்குன்னு ஒரு தகுதியை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, வேற என்ன ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு? ஓகே, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்றேன். 14வது வசனத்துல அவ என்ன மாதிரி உடை அணிந்து இருந்தா? அவ கைம்பன்மைக்குரிய, அதான் அது எப்படி சொல்லுவோம், கல்யாணம் ஆகாதவ மாதிரி உடைய அணிஞ்சிருந்தா. இது இங்க எனக்கு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா விடோன்னு போட்டிருக்க. அப்படின்னா அவளுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு இந்தியால ஒரு கலாச்சாரம் இருந்தது தெரியுமா? புருஷன் இறந்த பெண் என்ன மாதிரி கலர் ட்ரெஸ், ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னு இருந்தது. அந்த மாதிரி இவ போட்டிருந்தவா மாமனாரை பார்த்துட்டு ஓகே தனிய கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒன்னே வேற என்ன வேஷம் தரிக்கிறா? விதவைல இருந்து என்ன வேஷத்துக்கு மாறுறா? பதினஞ்சாவது வசனத்துல இருக்குல்ல இல்லையா? கலைச்சிட்டு வேசி விதவ வேஷத்துல இருந்து வேசியுடைய வேஷத்துக்கு போட்டுக்கிறான். இதுல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, வேசிகள் தங்க மூஞ்ச மூடிக்கிறாங்க இல்லையா, முகத்தை மூடி இருப்பாரு. அப்போ அது ஒரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த கலாச்சாரத்துல, இவங்க வாழ்ற கலாச்சாரத்துல பெண்கள் தலைய மூட மாட்டாங்க, முகத்தை மூடாம இருப்பாங்க போல. ஆனா வேசிகள் மூடுறாங்க. அதனால்தான் இவர் யூதா வேசின்னு நினைச்சு அவட்ட போறார். ஆனா இன்னொரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு,
யூதா உத்தமரா? இல்ல. எதனால இல்லன்ற? அவர் எதை போய் கேக்குறாரு? அப்ப முதல்ல அவர் தான் மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அதுதான் நம்ம யூஷுவலா பேசுறது அதுதான். ஆனா ஒரு வேசி கிட்ட போறாரு. அந்த வேசி கிட்ட போறது எவ்வளவு தூரத்துக்கு சரியானது? வேசினா என்ன? காசு கொடுத்து உடல் உறவு வச்சுக்கிறது. அது எந்த விதத்துல அத ஏத்துக்கலாம் நம்ம அப்படின்னா, இது கலாச்சாரம், ஒரு நாட்டுல இருக்கிற கலாச்சாரம் பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம கலாச்சாரத்தை வச்சு பார்த்தோம்னா இது ஐயோ அப்படின்னு இருக்கு. ஆனா பைபிள்ல வேற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் ஆலயத்துக்கு வந்தா முகத்தை மூடணும் அப்படின்ற, தலைய மூடணும்னு இருக்கு. இங்க முகத்தை மூடுனா என்ன, தலை மூடினாதான் முகத்தை மூட முடியும். அப்போ என்ன தெரியுதுன்னா கலாச்சாரத்துக்கு மாற்றங்கள் இருக்கு. பைபிள்லே வேற வேற இருக்கு. ஒரு சபையில உட்கார்ந்துருந்த போது, சென்னையில ஒரு சபையில உட்கார்ந்துருந்த போது மேடையில இருந்து பாதிரியாரு சத்தம் போடுறாரு பெண்களை பார்த்து, தலைய மூடாம வச்சிருக்கீங்க, ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது, எல்லாரும் மூடுங்க, என்ன இது பழக்கம் அப்படின்னு. அது ரொம்ப அசிங்கமா கேவலமா திட்டினாரு. ரொம்ப பயமா இருந்தது, என்னடா இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க பெண்ண அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தா வேசிதான் மூடி கிடக்குறா இல்லையா? அப்போ புதிய ஏற்பாடு படிக்க போது நம்ம ரோம சாம்ராஜ்யத்துல என்ன கலாச்சாரம், இங்க யூதா வாழ்ந்த இடத்துல அங்க என்ன கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறுபட்ட கலாச்சாரம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ இவரு மருமகான் தெரியாம அவளோட உடல் உறவு கொள்றார். அப்போ கேட்கலாம், அவ சொல்லியிருக்கலாம்ல, அவன் மேல இப்படி தப்பு, அவ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா, கலாச்சாரம்னு ஒன்று வரும்போது கலாச்சாரத்துக்கு நம்ம கலாச்சாரத்தை புரிய வேண்டியிருக்கு. அந்தந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களுடைய ஆடைகள் மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு வேசிக்கிட்ட ஒரு ஆள் போறது சராசரியா இருந்திருக்கும் போல தெரியுது இத பார்த்தா. இப்போ 20 இருந்து 23 வரைக்கும் படிங்க. யூதா அந்த ஸ்திரீயின் இடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அப்துல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுக்கள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவின் இடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவ கீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். இங்கே இன்னொரு புதுசா இருக்குது என்னன்னா, ஒரு தாசி இருக்கிறான்னு அதை தேடி அழிஞ்சிருக்காங்க. வேசிக்கு பதில தாசின்னு நம்ம தமிழ்ல படிக்கிறோம், இந்த பைபிள்ல போட்டிருக்கு. தாசிக்கும் வேசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல. ஆனா இன்னொன்னு என்னன்னா 22வது வசனத்தை திருப்பி படிங்க. அவன் யூதாவிடத்தில் திரும்பி வந்து, சாரி 23 படிங்க. அப்போது யூதா, இதோ அந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவ கீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். அவகீர்த்தி, அந்த அவகீர்த்தி அப்போ அந்த கலாச்சாரத்துல இந்த மாதிரி இந்த
அவ எடுத்துட்டு போனதை பத்தி பேசும்போது மக்கள் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க, நம்மளுக்கு அவமானமா போயிடும், அதனால அப்படியே இருக்கட்டும், வேணா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது. இது ஏதோ ஒன்று கலாச்சாரத்துல இருக்கு. நம்ம அதை ரொம்ப ஆழமா வேற புஸ்தகங்களை படிச்சா நம்மளுக்கு அதை பத்தி தெரிய வரலாம். அந்த கலாச்சாரத்துல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம பைபிளை மாத்திரம் பார்க்க போது அது ஏதோ ஒரு கலாச்சார பழக்கம் மாத்திரம் நம்மளுக்கு தெரியுது. இப்ப 24 26 வரைக்கும் படிங்க. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றான். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனாரிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருளை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேன் என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இந்த பகுதியில் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்ன? இல்ல பயங்கரமா இருக்கிறது என்ன? என்ன சொல்றாருன்னா, சுட்டு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. அவ வேசிதானம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவளுடைய புருஷனும் இறந்து போயிட்டான், யூதாவுடைய மனைவியோ இறந்து போயிட்டான், மனைவியும் இறந்துட்டாங்க. ஆனா யாரு சுட்டரிக்கணுமா? பெண்ணை சுட்டரிக்கணுமா? அப்ப யூதாவை யாரு சுட்டரிக்கிறது? ஏன் அவனுக்கு எதிரான நியாயம் இல்லை இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. அப்புறம் என்ன 26வது வசனத்துல அவ என்ன போட்டிருக்கு? நீதி உள்ளவள் அப்படின்னு. அப்போ இதுல என்ன நீதி இருக்கு? ஒரு மருமக என்னது யாரோட படுக்கிற மாமனாரோட படுத்து எந்திரிச்சிருக்கானா, இதுல என்ன நீதி இருக்கு? தான் தவறிட்டோம், தான் தான் மகனை கொடுக்காத தவறிட்டோம். அப்ப இதுல ஏதோ நிறைய விஷயங்கள் கலாச்சார பழக்க வழக்கத்தோட இணைஞ்சிருக்கு. அந்த கலாச்சாரம் அதே மாதிரி இப்ப இவரும் மாட்டிட்டாரு இல்லக்கா, இவரோட கோல் எல்லாமே பார்த்ததும் ஆமா அவளுக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிருக்கலாம். அது இருக்கு. சோ பைபிளை நம்ம படிக்க போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதுன, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அந்த ஊர் கலாச்சாரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம இந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்க போது இத சபையில படிக்கிறது கூட இல்லையா? அப்படியே மறைச்சிடுறோம். சொல்ல போன மறைக்கதான் படுது. எந்த விஷயங்கள் நம்மள பெரிய ஆளு அப்படின்னு காட்டுதோ அந்த பகுதியை மாத்திரம் எடுத்து சபையில படிக்கிறோம். எல்லா சபை கிடையாது, நிறைய சபைகள்ல வாக்கு தத்த வசனம்னு அப்படியே ஆசீர்வாதமா எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அப்படி இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களும் பைபிள்ல இருக்கு. அத நம்ம படிக்கணும், அதுல கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நம்ம அத மக்களை அந்த மாதிரி சிந்திக்க வைக்கணும். எல்லாருக்கும் நம்மளுக்கு மூளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மூளைய ஆணோ சரி பெண்ணோ சரி பயன்படுத்தணும் இல்லையா? அப்போ ஓகே, இப்போ கடைசி 27ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சுங்க. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்போது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தவன் என இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றால், அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது.
பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டி இருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. இது எதுக்கு முக்கியமா இருக்குன்னா, நிறைய இரட்டை குழந்தைகள் நம்ம பைபிள்ல வரும். அந்த இரட்டை குழந்தைகள்ல மூத்த மகனுக்கு பதிலா இளைய மகனுக்கு என்ன சொல்றது, முன்னுரிமை கொடுக்கப்படுறதா, அந்த மாதிரி ஒரு கதைகள் வரும். அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ இதுதான் தாமாரோட கதை. ஸோ இதை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இப்படியும் சில விஷயங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. இப்ப இது ஏன் மத்தேயுல தாமார் கதையை போடணும்? சும்மா எழுதிருக்கலாமே. யூதா பரிசராக தகப்பனா இருந்தாருன்னு எழுதிருக்கலாம். ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான கதை, அசிங்கம் தானே சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த கலாச்சாரத்துல அத ஏத்துக்கிறாங்க. அப்போ அது அசிங்கமா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் இல்லையா? இப்போ நான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படிதான் அது அசிங்கம்னு சொல்றோம். அங்க அது வழக்கமா கூட இருந்திருக்கலாம். சோ இப்படி இருக்க போது இந்த கதைகளை நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஆனா ஏன் மத்தேயுல இயேசுக்கு இந்த மாதிரி ஒரு கதைய என்ன பூர்வீகம், அது என்ன சொல்றீங்க, இத இயேசுவின் என்ன வம்ச வரலாறுல தாமாருன்னு உடைய கதையை ஏன் இங்க போட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டா முதலாவது என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பெண் உள்ள நுழையிறான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு வித்தியாசமானது. பெண்ணுக்கும் அங்க இடம் இருக்குன்னு தெரியுது. ஆண்கள் மாத்திரம் இல்லாம பெண்களுக்கும் இடம் இருக்குன்னு தெரியுது. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ்னு பாஷை பேசுவாங்கன்னு தெரியல உங்களுக்கு. ஸ்பானிஷ்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியில நான் சந்திச்ச நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க பேருக்கு அப்புறம் அம்மா பேரும் அப்பா பேர் ரெண்டு பேருமே பேர் இருக்கும். நடுவுல ஒரு கோடு இணைக்கும். அப்படி பேர் வைக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா? இந்தியாலுமே இப்ப அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கக்கா. சூப்பர். இப்ப அவங்க அப்பாவோட பேரை பின்னாடி போட்டுப்பாங்க அந்த மாதிரி. இப்ப என்னோட அண்ணன் குழந்தைக்கே அவங்க அண்ணன் பேரு டிஸ்னி, அவனுக்கு ஜெரிஸ் டிஸ்னி அப்படின்னு வச்சிருக்காங்க. இங்க ஒண்ணு அதை பாக்குறோம், பெண்ணை பாக்குறோம். ரெண்டாவது எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு பாக்குறோம். இது ஏதோ ராஜகுமாரியோ இல்ல அரண்மனையில பிறந்த பெண்ணோ இல்ல பெரிய ஒரு அதிகாரத்துல இருக்கிற பெண்ணோ இல்ல பெருமை பெற்ற பெண்ணோ கிடையாது. ரொம்ப கேவலமா ஒரு இது மாதிரி சூழ்நிலை அவளுக்கு. கொடுமையானது வேற, விதவையா வேற இருந்திருக்கா இல்லையா? இந்த காலத்துல சீக்கிரமா விதவை ஆயிட்டா இவ்வளவு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுனாலதான் நம்ம மகன் உயிர் போயிடுச்சோ அப்படின்னு இன்னமும் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல இவ இருக்கான்னா, அப்போ மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொல்ல வர்றாங்க, இயேசுவின் பிறவியை பத்தி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு வருது. இன்னொன்னு என்னன்னா, மற்ற மதத்தார்களை நம்ம என்ன சொல்றோம், பைபிளை படிங்கன்றோம். அப்போ இந்த கதையை படிப்பாங்கல்ல, இந்த கதையை படிச்சவங்க, ஒழுங்கா படிக்கிறவங்க, வேற மதத்துல இருந்து வர்றவங்க ஒரு கவனத்தோடய ஒரு மரியாதையோட கவனத்தையும் செலுத்தி படிப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேரு அந்த கவனம் செலுத்துறது கிடையாது இல்லையா? அப்ப அவங்க இந்த கவனத்தோட படிக்கிறவங்க நம்ம மூடி மறைக்கிறோம் அப்படின்னு விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி அவங்களுக்கு
அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க பைபிளே இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் படிச்சா. இப்ப அத வந்து ரெகுலரா நம்ம சர்ச்சில் இப்ப எல்லா இடத்துலயும் அத வந்து நார்மலா பேசிட்டோம்னா அதோட அர்த்தமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது அப்படியே மூடி மூடி மறைக்கும் போது திடீர்னு அவங்க படிக்கும் போது என்ன ஆகும், இவங்க இதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு நல்லதை மட்டும் பேசுறாங்க, இவங்க பைபிளே இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நினைப்பாங்க. அப்போ இங்க வந்து இயேசுவின் வம்ச வரலாறுல பெண்ணுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறா தாமார். இழந்து போன புருஷங்களை இழந்து போன நிலைமையில இருக்கா. அந்த மாதிரி ஒரு பெண்ணை இங்க இயேசுவன் வரலாறுல நம்ம படிக்கும்போது நிறைய பெண்கள் வந்து உற்சாகப்படலாம். இயேசுவே அந்த மாதிரி வரலாறுல வந்திருக்காருன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வச்சிருக்கலாம், ஒரு நல்ல நல்ல காலம் பிறக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். ஸோ இதான் இன்னைக்கு நம்ம முதல் பெண்ணை பார்த்தது. பயங்கரமான ஒரு கதையை பார்த்தோம். இதோட நிறுத்திக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படின்னா ஓகே. அப்போ நேயர்களை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி. ஓகேக்கா.